திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். தற்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பிரியங்கா, உலக புகழ்பெற்ற 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக இருக்குது கோயில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலில் கடந்த 2009ஆம் ஆண்டு குடமுழுக்கு விழா என்பது நடைபெற்று கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று காலையில் சரியாக 6:22 மணிக்கு இந்த கும்பாபிஷேகம் என்பது நடைபெற்றது. இந்த திருச்செந்தூரில் உள்ள ராஜகோபுரம், சண்முகர் மற்றும் மூலவர், பெருமாள் உள்ளிட்ட கோபுரங்களுக்கு புனித நீர் என்பது தெளிக்கப்பட்டது. ஏற்கனவே கடந்த 1ஆம் தேதி அன்று யாகசாலை பூஜை என்பது துவங்கி 12 கால யாகசாலை பூஜை என்பது மேற்கொள்ளப்பட்டன. அதன் பிறகு இன்று அதிகாலையில் அந்த புனித நீர் என்பது அந்த ராஜகோபுரம் மற்றும் மற்ற கோபுரங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பிறகு நேரடியாக இந்த புனித நீர் என்பது ஊற்றப்பட்டது. இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் முருக பக்தர்கள் மிக அதிகமாக இங்கு வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 6000 காவலர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இது குறித்து இப்பகுதியை சேர்ந்த ஒருவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா. குறிப்பாக வந்து திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கணும், 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கு, எப்படியா பாக்குறீங்க? அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க இடம் இந்த திருச்சீர் அலைவாய் என்கிற திருச்செந்தூர். சங்க இலக்கியம் நமக்கு தெரியும், அகநானூறு என்கிற இலக்கியத்திலே இந்த திருத்தலத்தை பற்றிய குறிப்பு இருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே திருச்சீர் அலைவாயை பற்றிய குறிப்பு இருக்கிறது. செந்தி என்பதுதான் இந்த ஊரினுடைய பழைய பெயர். நீங்க பேசும்போது சொன்னீங்க படை வீடு என்று சொன்னீர்கள். 6 படை வீடுகளிலே வெற்றியினுடைய படை வீடு எது என்று சொன்னால் ஜெயந்திபுரம். ஜெயந்தி என்று சொன்னால் வெற்றி, ஜெயந்தி நகர், ஜெயந்தி மாநகர் என்று சொன்னால் வெற்றி திருநகர் என்று பொருள். இந்த இடத்திலே இருக்கக்கூடிய முருகனுடைய சிறப்பு என்னவென்றால், அவன் 3000 ஆண்டுகளாக தவம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும், தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும், பக்தர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஈசனை உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்ற ஈசனை முருகன் வழிபடக்கூடிய தலம் தான் இந்த தலம். இங்க பாத்தீங்கன்னா ஜடாமுடியோடு அங்கே மூலவரை பார்க்க முடியும். ஜெயந்திநாதரை கடலை நோக்கி அவர் நின்று கொண்டிருக்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். பிறவி என்கிற கடலிலே விழுந்துவிட்ட பக்தனே, நான் உன்னை காப்பதற்கு இருக்கிறேன் வா என்று அழைக்கக்கூடியவனாக கடலை நோக்கி தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இந்த திருத்தலத்திலே பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் வீரபாகத்தேவர் என்று சொல்லப்படி தன்னுடைய வாகனமாக மாற்றி தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்ட வெற்றியினுடைய தலம் இந்த தலம்தான். இந்த தலத்திற்கு யாரெல்லாம் வருகிறார்களோ யாமிருக்க பயமேன் என்று வேலை, அந்த வேலினுடைய வேலை என்னவென்று சொன்னால் பகையை அழிப்பது வேலினுடைய வேலை, நம்முடைய வறுமையை அழிப்பது வேலின் வேலை. இந்த கோபுரம் 157 அடி உயரத்திலே இருக்கிறது. 157 அடி கோபுரத்தில் 40 அடிக்கு ஒரு வேல் வைத்திருக்கிறார்கள். அந்த வேல் 4 கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போதே நம்ம பார்க்க முடியும். அந்த வேலை பார்க்கும் போது நமக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், அந்த வேல் எப்படி கூர்மையானதாக இருக்கிறதோ நம்முடைய அறிவு கூர்மையானதாக இருக்க வேண்டும். வேலினுடைய நடுப்பகுதி எப்படி அகன்றிருக்கிறதோ அது மாதிரி உலகளாவிய விஷயங்களை எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். வேலினுடைய ஆழமான பகுதி எப்படி இருக்கிறதோ அதை போல நம்முடைய அறிவு இருக்க வேண்டும் என்று அறிவினுடைய திருவுருவாக முருகன் இந்த தலத்திலே காட்சி தந்து கொண்டிருக்கிறான். இந்த நாளினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இங்கே பக்தர்கள் அமைதி காத்தார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் இத்தனை நாட்கள் இங்கே இருந்தார்களா என்கிற ஐயமானது நமக்கு வருகிற அளவுக்கு மிக அமைதியாக இருந்தார்கள். அன்னதானமானது நடைபெற்றது. இங்கே அனைவர் மீதும் புனித நன்னீரானது தெளிக்கப்பட்டது. கும்பம் என்று சொன்னால் நிறைத்தல் என்று பொருள்படும். கும்பாபிஷேகம் என்று சொன்னால் அருளால் நிறைத்தல் என்று பொருள்படும். முருகனுடைய அருளால் இங்கே நிறைத்திருக்கிறார்கள். அந்த கும்பத்தின் மீது வைக்கக்கூடிய தேங்காய் ஈசனுடைய இறைவனுடைய தலையாக இருக்கிறது. உள்ளே நாம் ஊற்றக்கூடிய புனித நீர் குருதியாக இருக்கிறது. 72,000
நாடி நரம்புகள் இருக்கிறது, அந்த நூல் சுத்துறாங்க. ஆவாகனம் செய்து திருமுருகனை அந்த கும்பத்திலே வைத்து மீண்டும் அந்த கும்பத்திலே இருந்து கொண்டு போய் மேலே அந்த கோபுரங்களுக்கு, விமான கலசங்களுக்கு புனித நீரை தெளித்து விட்டு நம்மீதும் தெளித்திருக்கிறார்கள். இன்னும் 12 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமே என்கிற ஒரு வருத்தம் தான் எல்லோருடைய மனதிலும். இந்த நாள் நம் எல்லோருடைய மனதிலும் மறக்க முடியாத நாள், வெற்றி திருநாள் இந்த நாள். குறிப்பாக நம்ம நேரடியாகவே பார்த்தோம். ஏனென்றால் மற்ற கோவிலை விட இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளது. குறிப்பாக இந்த சாமியிடம், குறிப்பாக சுப்பிரமணியிடம் நேரடியாக தம்முடைய வேண்டினால் இது நடக்கும் என்பது ஐதீகமாக உள்ளன. ஏனென்றால் பஞ்சலிங்கத்திற்கும் தன்னுடைய சூரனை வதம் செய்வதற்கு முன்பாக நேரடியாக தனது தந்தைக்கான அந்த பூஜையை செய்து கொண்டிருந்த போது கூட இறைவா என்ற ஒரு குரல் வந்தவுடன் தனது தந்தையை கூட பார்க்காமல் இறைவனை பார்த்ததாகவும் சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்தலத்தில் தான் தற்போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திருச்செந்தூர் பகுதியில் அவருக்கு கிட்டத்தட்ட 7 நாட்களாக இங்க பக்தர்களின் கூட்டம் என்பது மிக அனைத்து இடங்களிலும், தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் நம் ஏற்கனவே தெரிவித்தது போல பல்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் இந்த கடலில் நீராடிவிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொண்டு வந்தார்கள். அதன்படிதான் இன்று காலையிலிருந்தே நேரடியாக வந்த பக்தர்களும் முருகப்பெருமானை வழிபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜையை ஒட்டியும் பல மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பிரியங்கா.